அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோபு செருவா 2024 எக்கால சத்த பண்டிகை 2024 ஆண்டு ஆசரிக்கிறோம். அல்லேலூயா. ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ். உங்கள் அனைவரையும் பரலோகத்தின் பிதாவாகிய நாமத்தினாலும் நம்முடைய எஜமானர், நம்முடைய மனமாளர், நம் நேசர், சீக்கிரமாய் வரப்போகிறவர், ராஜாதி ராஜா யெஷுவாவின் நாமத்தினாலே யோபு செருவா எக்கால சத்த பண்டிகையின் சமாதானத்தை கூறி வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் அனைவரும் ஒவ்வொருவரும் இந்த பெரிய ஒரு நாளிலே வாழ்த்துக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் ஓலேஹா, ஷபாத் ஷலோம் ஓலேஹா, ஷபாத் ஷலோம் ஓலேஹா. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே எக்கால சத்தத்தினால் ஞாபகக்குறியாய் கொண்டாடப்படுகிறதான இந்த ஓய்வு நாளிலே எக்கால சத்தத்தோடு நம்முடைய யெஷுவா மஷியா வரப்போகிறார். அல்லேலூயா. சத்தத்தை கேட்டு ஆயத்தமாக்குறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எக்கால சத்தத்தோடு நாம் இந்த பண்டிகைகளை நாம் ஆசரிக்க போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதத்திலே தாவீது சொன்னது போல ஓய்வு நாட்களிலும் பண்டிகைகளிலும் புதிய மாதத்தின் முதல் தேதியிலும் எக்காலங்களை ஊதுங்கள் என்ற வார்த்தையின்படி கற்பனைகளின்படி நாம் ஆரம்பிக்க போகிறோம். நன்றி செலுத்தி இந்த வேளையிலே தேவனண்டை எக்கால சத்தத்தோடு அவருடைய சமூகத்திற்கு முன்பாக வருவோம். இந்த வேதாகமத்தின்படி 7ஆம் மாதமான இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் நம்ம இருக்கிறோம். புதிய நிலா, அதாவது புதிய மாதத்தின் 7ஆம் மாதத்தின் முதல் நாளில் தேவனை நோக்கி அன்பு நிறைந்த தகப்பனே, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, ஒருவரும் சேரவிடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரே, எங்கள் பரிகாரியே, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உம்முடைய குமாரன் மூலியமாக தந்தவரே உமக்கு நன்றி. உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செயல்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதோ இந்த 7ஆம் மாதம் உடைய வார்த்தையின்படி, உடைய கற்பனையின்படி இந்த 7ஆம் மாதத்திலே முதலாவது நாளிலே எக்கால சத்தத்தினால் உண்டாக ஞாபகமாக கொண்டாடப்படுகிற
உம்முடைய நியமிக்கப்பட்ட நாளில் நாங்கள் சபையாக இருக்கிறோம். உங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. பிதாவே, வாழ்க்கை வாசத்தில் வீற்றிருக்கிற லட்சமான எங்கள் ரட்சகர், எங்கள் மனவாளர், சீக்கிரமாய் வரப்போகிற எங்கள் ராஜாதி ராஜாவான எங்கள் யெகோவாவே, கண்கள் யாவும் உம்மை காண போகிறது, முழங்கால்கள் யாவும் அடங்க போகிறது, நாவுகள் யாவும் அறிக்கையிட போகிறது, நீர் ஒருவரே தேவன் என்று. இதோ இந்த நாளுக்காக இந்த கால சத்த பண்டிகைகளுடைய வருகை நாட்களுக்கு நாங்கள் ஆயத்தப்பட இதோ எங்களை தாழ்த்தி சமூகத்திற்கு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் தவறுகளை மகிமைப்படுவதாக. எங்கள் மூலமாக எங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளிலும் பரிசுத்தத்தை காண செய்ய உதவி செய்யுங்க. பிதாவே, ஒரே குமாரனை உம்முடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறது. சாட்சியுள்ளவர்களாக இருந்து உம்முடைய வார்த்தைகள் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. யெகோவாவின் நாமத்தினாலே பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, இந்த பிற்கால சத்த பண்டிகையின் சபை கூடுதல்கள் ஆரம்பிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனே ஒருவரே தேவன் என்றும் அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்று பறைசாற்றார். மகிஷமாய் என்று அவரை துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். மத்த சகோதரி மீகா 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீகா 7ஆம் அதிகாரம் 18 வரைக்கும். தமது சுதந்திரத்தால் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு உப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்து விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வைப்பார். அவர் திரும்ப தம்மை எழுதுவார். தம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி தம்முடைய பாவங்கள் எல்லாம் சமூகத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார். தேவரே, பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவார்கள்.
அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கிருபை நிறைந்தவர், இரக்கமுள்ள தேவன். அதனால்தான் அவருடைய பண்டிகை நாளிலே நாம் ஒன்றாக சேர்த்து அவருடைய வருகை நாளானது எக்கால பண்டிகையில அவர் கிருபை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வாசிப்பாக ஓசியா 14ஆம் அதிகாரம் 2-10 வரை ஸ்னேகா. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவால் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஆசிரியை எங்களை ரட்சிப்பது இல்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவர் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கீட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். தீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகளை ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல் செழித்து திராட்சை செடிகளை போல் படருவார்கள். அவன் வாசனை லீபனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல் இருக்கும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எபிராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விற்றை போல் இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எபிராயிம் சொல்லுவான். இவைகளை உரைக்கத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். நீதிமான்கள் அவைகளை நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவைகளை எழுதுவார்கள். அல்லேலூயா. தேவனிடத்தில் திரும்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அடுத்ததாக ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க ஜீவன். சத்தமிட்டு அடிக்கொள்ளதே எக்காலத்தில் போல் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்தால் அவன் மீது யாக்கோபின் வம்சத்தால் அவர்கள் பாவங்களை தெரிவி. ஆமென். அல்லேலூயா. எக்கால சத்தத்தை போல நம்மளுடைய சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு அவர்கள் பாவங்கள் என்ன, அக்கிரமங்கள் என்ன என்பதை சொல்லி அவர்களை மனம் திரும்ப செய்து தேவனிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதை அந்த வசனத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை துதித்து மகிழ்ச்சிபடியாக இஸ்ரவேல் துதிகளிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனை துதிக்கும்படியான நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அவரை துதித்து பார்த்திருந்தாமே அவர் நல்லவர். அவரை தவிர வேறு தேவன் இல்லை. துதி செய்வதற்கு முன்பாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 15-27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 15-27ஆம் வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். பரிசுத்த உபவாசம் நாளை
நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஜனத்தை கூப்பிடுங்கள். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். முதியோரை சேருங்கள். பிள்ளைகளையும் பாலூட்டுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டிகள் தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்புவிட்டு புறஜாதிகள் அவர்களை படிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராகியங்கள் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தி அடைவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியையும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றமும் எழுப்பி அதன் துர்நாற்றமும் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே, பயப்படாதீர்கள். வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். விருட்சங்கள் காய்களை காய்க்கும். அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷித்து பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும். ஆலைகளின் திராட்சரசம் எண்ணெயும் வழித்து ஓடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளியும் பச்சை கிளியும் முசுகட்டையும் பூச்சிகளும் பச்சை புழுக்களையும் பட்சித்த வருஷங்களையும் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவர்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறார் என்று நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. நானே இஸ்ரவேலின் தேவன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. இஸ்ரவேல் தேசத்துல இந்த நாட்களில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரானுக்கும் இஸ்ரவேலருக்கும். அதுபோல தேவனுடைய கரம் இருக்கட்டும். ஜனங்கள் அப்பாவி ஜனங்கள் சேதமடையாமல் தேவன் தாமே கிருபையாக பாதுகாத்து சமாதானத்தை இஸ்ரவேலுக்கு தருவாராக. தேவனை நோக்கியதை இந்த விஷயத்திற்காக நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதிலே பிரியமாக இருக்கிறவரே, உம்முடைய தேசத்தின் எருசலேமுக்காக நாங்கள் சொல்லிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய சமாதானம் காணப்படட்டும் தகப்பனே. இதன் மதில்களிலே சமாதானம் இருக்கட்டும். அது எங்களுடைய தேவனுடைய நகரமாக இருக்கிறது. சீக்கிரமாய் அந்த இடத்துல தலைநகரமாக கொண்டு எங்கள் நீர் வந்து ஆளுகை செய்ய போகிறீரே. இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஒன்று கூடி செல்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை சமாதானத்தோடு வைத்து மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவன் மகிமைப்படும்படியாக இந்த நாட்களில் செய்கிற எங்களை மகத்துவமுள்ள தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்ந்த யெகோவாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல அன்பு தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேவனை துதிப்பதே நம்முடைய இருதயத்திற்கு சிறந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரே என்றென்றைக்கும் துதிக்கப்பட்டவர். ஆமென். துதிக்கு பாத்திரர். அவருடைய
திட்டங்கள் பெரியது, உம்முடைய தயவு பெரியது. ஆமென் தகப்பனே. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறவர். ஹல்லேலூயா. அவரை சீக்கிரமாய் வரப்போகிறார். ராஜாவே என்ற பாடலை பாடிக்கொண்டிருப்போம். ஆமென். சீக்கிரம்
வேண்டும். ஆமென். அடுத்ததாக ஒரு ஆங்கிலத்தை பார்த்து நம்ம யோவேலில வாசிக்க பார்த்தீங்களா? இக்காலத்தை சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் என்கிறதான பாடலை பாடி படிப்போம். ஆமென். அவருடைய பண்டிகையில எதிர்காலம் ரூதி அவருடைய பண்புகளை ஆசிரிக்கிறது என்பது ஒரு முழுமான விஷயமா சீக்கிரமாய் வரப்போகிறார். இயற்கையை பார்த்த மனம் தெரியும் அவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. காட்டுப்புறாவின் சத்தம் இருக்கிறதா? அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆ
சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இதற்காக அவருடைய மனவாட்டியான அவருடைய சபையை கொண்டு செல்ல. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற இரண்டு தகப்பனை துதிகளின் சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். மகிமைப்படுத்தினாலும் யெகோவா நாமத்தினால் பிதாவே. ஆமென்.